இதன் அடிப்படையில பார்க்கும்போது இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதுல மொழி லிங்குஸ்டிக்ஸ் ஐடென்டிட்டியாவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சமூகத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான அடையாளமாகவும் திராவிடங்கிற பேரை பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சமூக நீதி இயக்கமா திராவிடங்கிற வார்த்தை தந்தை பெரியாரால பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்புறம் திராவிட தேசியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது இல்லாம அரசியல் உரிமைகளை கோரும் உரிமை முழக்கமாகவும் திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. திராவிடன் ஐடியாலஜிங்கிறது அது சீட்டிங் ஐடியாலஜி. அது ஒரு இமேஜினேஷன், நாட் நேச்சர், நாட் ட்ரூ, ஒரு இமேஜினேஷன். ஸோ திராவிடியன் இஸ் நாட் ஓன்லி ஐடியாலஜி, மோர் தென் தட் அது ஒரு ஐடென்டிட்டி. அது ஒரு அடையாளம். சாதி ஒழிப்பு பேசுறவன் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும், பகுத்தறிவு பிரச்சாரத்தை இந்த மண்ணில் முன்னெடுக்கிறவன் இருக்கிற வரைக்கும், கடவுள் மறுப்பு கொள்கையை இந்த மண்ணில் ஒருத்தன் பேசுற வரைக்கும் இங்க திராவிடங்கிற அடையாளம் இருந்துட்டு தான் இருக்கும். பொதுவா திராவிடம் அப்படிங்கிறது அந்த அடையாளம் இருக்கு இல்லையா, அது ஒரு அரசியல் கட்சிக்கு சொந்தமானதல்ல. அதை நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அது ஒரு அரசியல் கட்சிகளோட உரிமை சொத்தும் கிடையாது. அது இந்த மண்ணின் மக்களோட உரிமை முழக்கம், இந்த மண்ணின் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு சமூக அடையாளம், பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு எதிரான ஒரு கருத்தியல் ஆயுதம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல குறைகள் இருக்குன்னா குறைகள் இருக்கு, குறைகள் இல்லைலாம் சொல்ல. சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கான்னா இருக்கு. அதுக்குன்னு சித்தாந்தத்துல குறைபாடு கிடையாது, அதை முன்னெடுக்கிற அரசியல் கட்சியில் இருக்க குறைபாடு. அதை சரி செய்வதற்கு நாம போராடணும், பேசணும், தொடர்ச்சியா அதுக்கான முழக்கங்களை முன்வைக்கணுமே தவிர அந்த திராவிடத்தையே நான் வேறறுத்தரலாம் அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் துளிர்த்து கொண்டே இருக்கும். ஏன்னா அதற்கான வேலைகளை தந்தை பெரியார் தீவிரமா இங்க செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. இது ஒரு